இங்கே ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு மாறுதல். ஆண்டவர் நினைச்சது ஒண்ணு, ஜனங்கள் செஞ்சது ஒண்ணு. இன்னைக்கு நம்மட வாழ்க்கை அதுதான். வருஷம் தொடங்கின உடனே நமக்கு நினைக்கிறோம் பிள்ளைகளை குறித்து. இந்த பிள்ளைகள் இப்படியா நம்ம படிக்க வைக்கணும், பிள்ளைகள் நல்லா வேலைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடுறோம். இல்ல நல்ல வீடு வாங்கலாம், இல்ல இடம் வாங்கலாம், இல்ல நகை வாங்கலாம், ஏதோ ஒண்ணு நமக்கு நினைக்கிறோம். நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது வேறேமா இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம நினைச்சு கூட பார்க்காத சம்பவங்கள் நம்ம கண் கூட பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. காரியம் சில நேரங்கள்ல அப்படியே மாறி வருமா, அப்படியே மாறும். காலங்கள் மாறும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நினைக்கிறதா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே மாறிதான் நடக்கு, ஆப்போசிட்டா நடக்குது எதுவுமே. அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு? பாலு தேனு ஓடுகிற தேசத்திலே உன் சந்நிதியாரை கொண்டு போய் நான் சேர்ப்பேன்னு சொன்னாரு. அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. பிற்காலங்களிலே ஆபிரகாம் மரித்தனான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் மரிச்சு போன அப்புறம் மோசே வர இப்ப அப்போ ஜனங்களை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஜனங்களை மோசையை கொண்டுதான் இப்ப கொண்டு போகணும். எங்கே? கானான் தேசத்துக்கு. அப்போ ஆண்டவர் எதனால ஆபிரகாமை நேசித்த நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளை நல்ல தேசத்துல கொண்டு போய் உட்கார வைக்கலாம், நல்லா அவங்கள பார்த்துக்கலாம். பைபிள போட்டிருக்கு, என் கண்கள் வருஷம் துவங்கி வருஷம் முடியும் மட்டும் இந்த தேசத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவர் கண்கள் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்குமா, வருஷம் தொடங்கி வருஷம் முடியும் மட்டும். அப்ப இந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மோசேக்கு சொல்றாரு, நீ இவங்களை கொண்டு போப்பா. பகல் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் பகல்ல உங்களுக்கு மேக ஸ்தம்பமா இருப்பேன், இரு அக்னி ஸ்தம்பமா இருப்பேன். சத்துருக்கள் யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் தூதன் உனக்கு முன்பாக நான் அனுப்புவேன். நீ சாப்பாடெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்காக நான் வாரத்துல அப்பம் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் கொடுப்பேன். உங்க செருப்பு தேவையில்லை, நான் செருப்பு கொடுப்பேன். அவங்களுக்கு புது செருப்பு, புது ட்ரெஸ் கொடுப்பேன். அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கண்ணும் கருத்துமாக சாப்பாடெல்லாம் நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல துணி அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் பார்த்துக்கிட்டு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்ன தேசத்துக்குள்ள அவர் சந்தோஷமாய் அவர்களை கொண்டு போறாராம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே கூட எல்லாம் இருக்கும்போது பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, கொஞ்சம் நமக்கு அப்படியே நம்ம மைண்ட்ல பெருமை வந்துடும். கொஞ்சம் பணம் வந்த உடனே நமக்கு பெருமை ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். கஷ்டப்படும் போது அந்த பெருமை வராது. அந்த பணம் வந்த உடனே அந்த பணம் பேசுமா, நம்ம பேச மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம், அப்புறம் பணம் பேசும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, அவன் பேசலடா, இது அவன் கிட்ட இருக்க பணம் தான்டா பேச வைக்குது அவனை, இன்னும் பேசுவாங்க எல்லாம் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம். ஒரு ஒரு பதவி இல்லைன்னா இப்படி இருவான், ஒரு பதவி வந்தவனா இப்படி நிற்பான். மனுஷனோட வாழ்க்கையிலேயே பணம் இருந்தாலே ஒரு கெத்து தான், ஒரு தைரியம் அவனுக்கு, என் பணம் எல்லாமே செய்யும் சொல்லி. இது ஜனங்களுக்கு ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் அவங்க அல்லது வெளியே கொண்டு அவர்களுக்கு எல்லாம் ஒரு குறை இல்லாதபடிக்கு தேவன் எல்லாம் நிறைவாய் தந்தார். நம்ம கொடுக்கிற மாதிரிதான். அன்னைக்கும் அதேதான், இன்னைக்கு அதேதான். அன்னைக்கு அவர்கள் செஞ்சாரு, இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பாத்திரமா நம்ம இருக்கிறோமா இல்லையா நம்ம தான் தெரியும். ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார், வாக்கு மாற மாட்டார். அப்போ ஆண்டவர் இங்கே ஜனங்களுக்கு சொன்னார், ஆண்டவர் 40 நாளிலே நானும் கொண்டு போய் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லி. ஏன்னா அன்னைக்கு இந்த பைக்கு புல்லெட்டு கிடையாது, அன்னைக்கு எந்த பிளைட்டும் கிடையாது, அன்னைக்கு எதுவுமே கிடையாது, நடந்தா போனோம் எல்லாருமே கூட. ஆண்டவர் அவங்களோடு இருந்தார். சொல்றாரு, 40 நாள்ல நான் உங்களை கொண்டு போய் என்ன பண்ண போறேன், நான் அங்க கொண்டு போய் சேர்க்க போறேன். உங்க தேசத்திலே கட்டாத வீடு, நட்டாத மரத்திலே நீ இருக்க போற, போயிட்டாங்க சந்தோஷமா இருக்க போற, நல்லா பாலும் தேனு தேசத்துல கொண்டு போறேன். அப்ப அந்த ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, போக 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 கொஞ்சம் அவங்களுக்கு மனுஷிகமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மற்றவங்களை பார்த்துதான் கெட்டு போகுது. அவன் காரு வாங்கியிருக்கான், அவன் வீடு வாங்கியிருக்கான, வாங்கட்டும், உனக்கு தேவையான ஆண்டு கொடுப்பாரு,
ஜெபம் பண்றீங்கல்ல, ஆண்டுக்கு தெரியும் இல்ல உங்களை பத்தி உங்களுக்கு தேவைன்னு ஆண்டை கொடுக்க மாட்டார் அவங்களுக்கு அது நிறைய விசுவாசிங்க யோசிக்கிறது கிடையாது உலக மனுஷன் அதுல போறான், அது வாங்குறான், நமக்கு வேணும், நம்மளும் வாங்கணும். இன்னைக்கு மனுஷிகமா யோசிக்கிறாங்க ஆண்டவருக்கு சில நேரங்கள்ல பிடிக்காத காரியங்களை கூட என்ன பண்றான், மனுஷனா செஞ்சிடறான். செஞ்சுட்டு சாத்தான் எப்பவுமே வாசல் பள்ளியே படுத்திருப்பான். அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோங்க. அவன் வேற விதமா வருவான், அழகா போன் பண்ணுவான். ஹலோ, லோன் வேணுமா உங்களுக்கு? கார் லோன் வேணுமா, இல்ல வீட்டு லோன் வேணுமா, இல்ல பர்சனல் லோன் வேணுமா? வேண்டாங்க எங்களுக்கு, வாங்கிக்கோங்க பரவாயில்ல, உங்களுக்கு சேங்ஷன் பண்ணிக்கோ. சும்மாவா பண்ணுமா வந்தவன்? நிம்மதி போயிடும், பயம் வந்துடும், உள்ள பேரு கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. சாத்தான் எந்த விஷயத்திலே நம்ம வீக்க அவங்க தெரியும், அது மூலமா உள்ள வருவான் நமக்குள்ள. சொல்லுவாங்க, எனக்கு எங்க அக்கா வாங்கியிருக்காங்க, எங்க அண்ணா வாங்கியிருக்காங்க, தம்பி வாங்கட்டும், நமக்கு தேவையான ஆண்டவரே கொடுப்பாரு. நமக்கு எப்போ தேவையோ ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த மனரம்யம் ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்கணும். கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்ம தேவைகளை அவர் சந்திப்பார். இந்த ஆண்டவர் 40 நாள்லயே கொண்டு போய் நான் உன்னை சேர்ப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்கிட்ட சோதிக்கிறாங்க. அவர் சாப்பாடு கொடுப்பாரா, அவர் தண்ணி கொடுப்பாரா, அந்த பெரிய பெரிய அங்க சத்துருக்களை அழிப்பாரா, அவங்கெல்லாம் ராட்சசங்க, அவங்க எல்லாம் கூட அங்க போனா நம்ம எல்லாம் சாவும், நம்ம ஆண்டவர் சாவடிப்பாரு, நம்ம வேண்டாம் திரும்பி எகிப்துக்கே நம்ம போயிடுவோம். இன்னைக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாலும் சில பேருங்க மாறவே மாட்டாங்க. அந்த பேச்சு டைலாக மாறவே மாறும். என்ன செஞ்ச, என்ன கொடுத்த? ஹல்லேலூயா. இதே டைலாக் தான் எத்தனை வருஷமானாலும், எவ்வளவு நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும், நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும், நம்ம கண்ணும் கருத்துமா பார்த்தாலும் கூட சில நேரங்கள்ல சில மனுஷங்க மட்டும் மாறவே மாட்டாங்க. நம்ம தான் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம தான் மாறணும் தவிர அவங்க மாற மாட்டாங்க. நம்ம தான் மாறுவாங்க பாக்குறோம், ஆண்டவர் மாத்துவாரம் பாக்குறோம், ஆண்டவரும் பேசாம இருக்காரு. ஏன் தெரியல, நமக்கே புரிய மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜனங்கள் பொல்லாத மனுஷங்கட சாமி, எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாங்க இவங்க எல்லாம் கூட. ஸ்தோத்திரம். 10 வாதைகளை பார்த்தாங்க, நம்மள அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. 10 வாதைகள். அப்புறம் பெரிய செங்கல் பாக்குறாங்க, அதையும் ஆண்டு என்ன பண்றாரு, நடந்து போறாங்க, பக்கத்துல பாருங்க தண்ணி அப்படி உள்ள போகுது, அதையும் பாக்குறாங்க. எவ்வளவு அற்புதம்! அவங்க கண்களுக்கு முன்பாகவே பெரிய சேனை, எகிப்து சேனையை அழிச்சிடற ஆண்டவர். சொல்றாரு, எது பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ எனக்கு, நாளைக்கு நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தினை நாளைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், சொல்றான் நாளைக்கு என்ன பண்றேன் பாரு, ஒண்ணு என்ன செய்யறேன் பாரு, ஒண்ணு நினைக்கிறான். நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் பாருங்க நாளைக்கு அவன் பார்க்க மாட்டான். நம்ம எல்லாம் கூட